EIGRP authentication இது unequal cost load balancing நம்ம யூஸ் பண்ண அதே டோபாலஜியை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரவுட்டர் 1க்கும் ரவுட்டர் 2க்கும் நடுவில் தான் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். EIGRP நெய்பர் ஃபார்மாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணலாம். ஷோ ஐபி EIGRP நெய்பர் இருக்கு. இது ரவுட்டர் 2 உடைய அட்ரஸ். ஆக்சுவலாக ரவுட்டர் 2ல ஒரு லூபேக் அட்ரஸ் கூட இருக்கு. ஆனால் ரவுட்டரை வந்து பாருங்க, ரவுட்டர் ஐடியா எடுத்தாலும் 2.2.2.2 நெய்பருக்கு என் பேர் 2.2.2.2ன்னு சொல்றது கிடையாது EIGRP. ஆனா OSPF அப்படி கிடையாது. OSPF வந்து நெய்பர் டேபிள் பாத்தீங்கன்னா ரவுட்டர் 1ல இங்க 10.12.0.2ன்ற டைரக்ட்லி கனெக்டட் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ்க்கு பதிலா ரவுட்டர் 2னுடைய ரவுட்டர் ஐடியா தான் பாப்பீங்க. ஆனா OSPF BGP தவிர மற்ற புரோட்டோகால் எல்லாம் எந்த அட்ரஸ்ல இருந்து பாக்கெட் வருதோ அந்த அட்ரஸை வந்து நெய்பரா காமிக்குது. புரிஞ்சுதா? அப்போ EIGRP ரவுட்டர் ஐடியை யூஸ் பண்ணுதானா யூஸ் பண்ற மாதிரிலாம் தெரியல. ரவுட்டர் ஐடி உருவாக்கி வச்சிருக்குது, ஆனா பயன்படுத்துறது இல்லை. ஐடினா என்னங்க, மற்றவங்க காமிக்கிறதுக்கு தானே ஐடி. ஆனா இது காமிக்குதா? இல்ல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ரவுட்டர் ஐடி இருக்கு. பழைய வெர்ஷன்ல இந்த மாதிரிலாம் கிடையாது. பழைய வெர்ஷன்ல ரவுட்டர் ஐடியை EIGRP என்ன பண்ணாது, தெரிந்தெடுக்காது. புது வெர்ஷன்ல தான் லூபேக் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ் தனக்கு ரவுட்டர் ஐடியா EIGRP எடுத்து வச்சுக்குது. ஆனா அது எதுவும் பயன்படுத்துறது இல்லை. சரி, இப்போ ஷோ ஐபி ரவுட் EIGRP ரூட்ஸ் இருக்குதா? ரவுட்டர் 1ல இருந்து ரூட்ஸ் வருது. இது அத்தன்டிகேஷன் ஒரு ரவுட்டர்ல எனேபிள் பண்ணிட்டு இன்னொரு ரவுட்டர்ல எனேபிள் பண்ணாம விட்டேன்னா இது வராது இல்லையா? அது செக் பண்ணுவோமா? ரவுட்டர் 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்றது சாவி கொத்து, கீ செயின். இது ஒரு பேரை வைக்கலாம். சாவி கொத்து, சாவி கொத்து மோகன் அப்படின்னு ஒருத்தனுக்கு பேர் வச்சிருக்கிறேன் நான். ஏன்னா இந்த உலகத்திலே அவர் இருக்கிறதா நினைச்சீங்கன்னா சாவி கொத்து எடுத்து இப்படி சுத்தின்னு தெரிவாரு. அதுவும் அவருக்கு ஒரு சாவி கூட இல்லை, சர்ச்சு சாவியன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் அளவு சாவி கொத்து மோகன். சரி, சாவி கொத்து கீச்செயின் நேம் சாவி கொத்து. கீ ஐடி முதல் கீன்னு அர்த்தம். கீ ஸ்ட்ரிங் நான் என்ன சொல்றேன், கீ ஸ்ட்ரிங் வந்து பாஸ் 1 2 3 இதான் என்னுடைய பாஸ்வேர்டு. இப்போ இதே பாஸ்வேர்டை ரவுட்டர் 1ல இப்போ நான் சொல்ற வார்த்தை நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா நீங்க லேப் செய்யும் போது தப்பே நடக்காது. ரவுட்டர் 1ல என்ன பண்றேன், கீ ஐடி 1 பாஸ் 1 2 3 கொடுக்குறேன்னு வச்சுங்க. ரவுட்டர் 2ல நான் என்ன கொடுக்க கூடாதுன்னா கீ ஐடி 2 பாஸ் 1 2 3 கொடுக்க கூடாது. அங்கே என்னதான் கொடுக்கணும், 1 தான் கொடுக்கணும். சரி, இதை மனசுல வச்சுட்டு நீங்க லேப் செஞ்சீங்கன்னா தப்பு நடக்காது. இப்போ இதுதான் முக்கியமா கொடுக்க வேண்டியது. அக்செப்ட் லைஃப் டைம் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். அது நான் அப்புறமா சொல்றேன், தேவையில்லை. இப்போ முக்கியமானது முடிச்சாச்சு. சாவி கொத்து ரெடி. இப்போ பூட்டு எங்க இருக்குது, கதவுல தான் பூட்டணும். அது எங்க இருக்குது கதவு, வாசல் எங்க இருக்குது, இன்டர்ஃபேஸ் தான் வாசல். இல்ல, இன்டர்ஃபேஸ் தான் வாசல்.
இன்டர்ஃபேஸ்க்குள்ளே தானே இப்போ டேட்டாலாம் வந்து போயின்னு இருக்குது. ஆமா சார், ஆமா சார். அந்த வாசலுக்கு போயிட்டு அங்கே தான் கதவு இருக்குது, அங்கே தான் போட்டு போடணும். போயிடுவோமா? ரவுட்டர் 1க்கும் ரவுட்டர் 2க்கும் நடுவில் எந்த வாசல் இருக்கு? F00 வாசலா F01? F00. அந்த கதவு தான் போடும். IP authentication mode for EIGRP 1000 MD5. ஃபர்ஸ்ட் என்ன மோடுன்றதை சொல்லிடணும். பாருங்க, அத்தன்டிகேஷன் மோட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லுது, கீழே தெரியுதா? அதனால என்ன ஆச்சு? நெய்பர் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பக்கம் மோடு மேட்ச் ஆகல. இப்போ நம்ம ஒயர் ஷார்க் யூஸ் பண்ணி பேக்கெட் கொஞ்சம் பிடிச்சி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ரவுட்டர் 1லேருந்து வர ஹலோ பேக்கெட்டுக்கும் ரவுட்டர் 2லேருந்து வர ஹலோ பேக்கெட்டுக்கும் வித்தியாசம் இருக்கணும் கட்டாயம். ஏன்னா ரவுட்டர் 2ல அத்தன்டிகேஷன் இல்லாமல் வரும். பாருங்க, இது ரவுட்டர் 1லேருந்து வர பேக்கெட். EIGRP ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே பேராமீட்டர்ஸு இல்லை. ரவுட்டர் 1லேருந்து வர பேக்கெட். ஓகே, நான் அத்தன்டிகேஷன் மெத்தட் தான் எனேபிள் பண்ணியிருக்கேன். என்ன எனேபிள் பண்ணல, இன்னும் பாஸ்வேர்டு எனேபிள் பண்ணலையா? அதான் வரல. பாஸ்வேர்டு எனேபிள் பண்ண முக்கியமாக. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்? ரவுட்டர் 1ல் போயிட்டு பாஸ்வேர்டை போட போகிறேன். IP அத்தன்டிகேஷன் கீ செயின் அதே EIGRP 1000க்கு சாவி கொத்து போட்டாச்சு. இப்போ ஒயர் ஷார்க் போகலாம். பாருங்க, வந்துருச்சா சாவி கொத்து? பாருங்க, MD5 டைப்பு. இதுதான் பாஸ்வேர்டு. பாஸ் 123ங்கிறத எப்படி அது ஹேஷாக பண்ணியிருக்கு பாருங்க. இது யாராலும் விளங்க முடியாது. புத்தி கெட்டாத ஞானமாயிருச்சு இது. பீப்புள் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதே ரவுட்டர் 2லேருந்து வர்றதுல இல்லை பாருங்க. ரவுட்டர் 1லேருந்து வர்றதுல இருக்கு, ரவுட்டர் 2லேருந்து வர ஹலோஸ்ல இல்லை. அதனால என்னாச்சு? ரவுட்டர் 2 போய் பார்த்தீங்கன்னா நெய்பர் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஷோ IP ரவுட் EIGRP இப்போ எந்த ரூட்டுமே இல்லை. முன்னால பார்க்கும்போது இந்த ரவுட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பியர் டெர்மினேஷன் மெசேஜ்லாம் வந்திருக்குது. அப்பா, நான் அத்தன்டிகேஷன் வச்சுருக்கிறேன், நீ வச்சு இல்லை, அதனால உனக்கு எனக்கும் கா அப்படின்னு சொல்லிடுச்சு. முடிஞ்சு போச்சு. இப்போ ரவுட்டிங் டேபிளில் ரூட்ஸ் இல்லை. காரணம், இந்த பக்கம் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணல. அதில் ரூட் இருக்குல்ல சார் உள்ள போய் பாருங்களேன். ஷோ IP ரவுட் EIGRP ஒன்றுமே கிடையாது. எப்படி நெய்பர்ன்றது ரெண்டு பக்கம் சேர்ந்தாதான் நான் நெய்பர். ஓகே ஓகே. சரி, இப்போ ரெண்டு பேரும் கா விட்டாங்க. debug EIGRP packets. இது சொல்லுது, நான் ஹலோ பேக்கெட்ஸ் அனுப்புகிறேன். ஸ்டாப் பண்ணுறேன். என்ன சொல்லுது? நான் ஹலோ பேக்கெட் அனுப்புகிறேன். அனுப்பும்போது மெசேஜ் ரெஜிஸ்டரோட அனுப்புது. ஆனால் அவன் வந்து அனுப்புறத இக்னோர் பண்ணுது. இது இது யாரு? அவன்னா யாரு? அவன் அனுப்புறத நான் ஏத்துக்க மாட்டேன்பா அவனை. காரணம், உங்ககிட்ட அத்தன்டிகேஷன் இல்லை. அங்க ஒயர் ஷார்க் இல்லைனாலும் உங்களால ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணும்? debug EIGRP packets. ஆனா இது போட்டீங்கன்னா வந்துனே இருக்கும். அது ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ண? யூஸ் யூனா அன்டிபக்னு அர்த்தம். பாருங்க, அன்டிபக்
ஆல் ஓகே. ரெண்டும் ஒன்று. ஓகே. ம். சரி, விஷயம் என்னன்னு புரிஞ்சிச்சு, ஏன் நெய்பர்ஷிப் போயிடுச்சுன்னு புரிஞ்சிச்சு. ஆமா சார். இப்போ நம்ம ரவுட்டர் 2ல போயிட்டு ரவுட்டர் இஐஜிஆர்பியில் கீ செயின். சாவி குத்து ரெடி பண்ணலாமா? ஆமா சார். கீ செயின் அங்கே சாவி குத்துன்னு சாவி போட்டோம். இங்கே அதே ஆமா பேர் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஓ. அந்த பேர் வந்து ஓகே. லோக்கல் தான். ம். ஓகே. அவன் சாவி குத்துன்னு வச்சுருக்கானா, இவன் வந்து கீ செயினே வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இவன் என்ன பேர் வைக்க போறான்னா கொத்து சாவி. ம். என்ன மேட்ச் ஆகணும்னா இந்த ஐடியும் ஐடி. ஸ்ட்ரிங்கும் தான் மேட்ச் ஆகணும். கீ ஸ்ட்ரிங் பாஸ். ஓகே. ம். நாங்கள் என்ன கொடுத்தேன்னு தெரியல, பாஸ்வேர்டு தெரியல இல்லை பிஏ. பாஸ் இல்ல, ஒரு எஸ் தான் சார். ஒரு எஸ் தான் கொடுத்தீங்க. PAS 1 2 3. இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு இன்டர்ஃபேஸில் இன்டர்ஃபேஸ்ல எந்த இன்டர்ஃபேஸு? 0/0. ஆமாம், ஐபி அத்தன்டிகேஷன் ஃபார் ஏஜி மோட் ஃபார் ஏஜிஆர்பி 1000 MD5. IP authentication keychain for AGRP 1000 பாஸ். கொத்து சாவி. பாஸ் இல்ல, பாஸ்வேர்டு கொடுக்க கூடாது. ஓகே. 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 கொத்து சாவி சரி. கொஞ்சம் ஓகே. கொடுத்துடணும். ம். ஓகே. வந்துச்சா நெய்பர்? நெய்பர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ம். இப்போ ரவுட்டிங் டேபிள் பாருங்க, எல்லாம் வந்துச்சு. ஓ. ஓகே. அங்கேயும் போய் பாருங்க, வந்துச்சு. ம். நெய்பர் வந்துச்சு. அதான் சார் 0வா சார் முன்னாடி ஹெச் கீழே? ஆமா, இது வந்து 21 செகண்ட் ஆகுது. 0னா என்னன்னா ஹைரார்கி. எப்போ இது வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்த நெய்பர் இதுதான் 0th நெய்பர். ஃபர்ஸ்ட் நெய்பர்னு அர்த்தம். இப்போ இன்னொரு ரவுட்டரோட நெய்பர் ஃபார்ம் ஆச்சுன்னா 1ன்னு காமிக்கும். 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே. ஹைரார்கின்னு சொல்லுவாங்கல்ல, யார் மேல யார் கீழே. ஓகே. ம். ம். ஓகே. அந்த ஹைரார்கி லெவலில் குறிக்குது. யார் ஃபர்ஸ்ட் நெய்பர் ஆனான்னு இதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ம். ஓகே. இப்போ டைமிங்கு போகலாம். ஓகே சார். இந்த கீ செயின் ம். இது வேற ஏதோ கிளாஸ்ல எடுத்து போத் ஆயிடுச்சு. உங்களுக்கு இல்லை, வேற யாருக்கும் எடுத்துருக்குறேன். ஓகே. ஓகே. சரி, நம்ம கொத்து செயின் கொத்து சாவிக்கு போகலாம். ஆமாம் சார். இதை நீங்கள் என்ன சொல்லனா, நான் எப்போத்துலேருந்து அக்செப்ட் பண்ணுவேன், அக்செப்ட் லைஃப் டைம். ம். பாருங்க, நேரம் நொடி எல்லாத்தையும் கொடுக்கலாம். ம். இல்லை ரவுட்டர்லேருந்து எடுத்துக்கோன்னு சொல்லலாம். ஓகே. உதாரணத்துக்கு 17 இந்தியன் டைம் போடுறேன். ஆ. செகண்ட். ஓ, ஓகே ஓகே. டே எண்ணெயிலிருந்து 20ஆம் தேதி, மந்த் ஜான், இயர், எது வரைக்கும். இப்போ வந்து எது எண்ணெயில இருந்துன்னு சொல்லியிருக்கிறோம். எது வரைக்கும்? இன்ஃபினிட்டினா காலகாலமா இதே வச்சுக்கலான்னு அர்த்தம். இல்லை எனக்கு 1 மாசத்துக்கு அப்புறம் நின்றுணும், வேற பாஸ்வேர்டு மாறணும்னா டைம் செட் பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் வந்து டூ மச். இதெல்லாம் எவனும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலுங்க அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு ஏஜிஆர்பியில் சிஸ்கோ போட்டு வச்சது. அவ்வளோ, அந்த ஒரு லைன் தானே சார்? அதே போல் சென்ட் லைஃப் டைம் இப்போ எப்படி அக்செப்ட் இருக்கோ
எவ்வளோ நேரம் எப்பத்துல நான் சென்ட் பண்ணுவேன் அதை நான் பிபிடியில் காமிச்சேன் இருந்தாலும் ஆமாம் சார். ம். ஸோ சென்டு அக்செப்ட் இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணோம், நம்ம நெய்பர்லாம் செக் பண்ணோம், ரவுட்டிங் டேபிள்லாம் செக் பண்ணோம், ம். டீபக்லாம் செக் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். டீபக் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு ரவுட்டில் போயிட்டு பாஸ்வேர்டு மாற்றினீங்கன்னு வச்சுங்களேன், உடனே ஏன் பாஸ்வேர்டு ஏன் டவுன் ஆச்சுன்னு சொல்லுவோம், மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஒரு முறை அத்தென்டிகேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு முறை அத்தென்டிகேட் ஆயிடுச்சுன்னா அது நிரந்தரம் கிடையாது. ஹலோ பேக்கெட் வந்து 5 செகண்டுக்கு ஒரு முறை வருது. பாஸ்வேர்டு மாற்றினா 5 செகண்ட்லேயே தூக்கி வெளியே போட்டுரும். இப்போ நானும் பக்கத்தில் இருக்கிறவனும் நெய்பர் ஆகிட்டோம் ஒரு கண்டிஷனில், திடீர்னு அவன் கண்டிஷன் மாற்றினாலும் தூக்கி வெளியே போட்டுருவேன் கண்டுபிடிச்சிட்டு. உனக்கு நமக்கு ஒத்துக்கிறாது போப்பா, நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன், நீ அடிப்பட்டாலும் சரியாவ தூக்கி வெளியே போட்டுருது. கரெக்ட். அதுதான் ஏஜெபி பண்ணுது. ஒரு முறை அத்தன்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாலியாக வந்து அட்டாக்கர் என்ன பண்ணலாம், எதனாலும் பண்ணலாம் இல்லை, அவன் ஏதோ பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்வேர்ட் மாற்றி விட்ருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் வெளியே போயிடுவான். கரெக்ட். சூப்பர்ல. அடுத்தது இஏஜிஆர்பி வந்து ஒரு என்டர்பிரைசஸ் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பெரிய என்டர்பிரைசஸ் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அதை பார்க்க போகிறோம். என்டர்பிரைசஸ் நெட்வொர்க்கில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இப்போ நீங்கள் தான் ஒரு நாட்டினுடைய படித்த முதலமைச்சர்னு வச்சுக்கலாம். படித்த முதலமைச்சர்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதா, அந்த ப்ராப்ளம் வந்து அதிகம் பேருக்கு பரவாமல் பார்த்துப்பீங்க. ஏன்னா அதிகம் பேருக்கு பரவனா கலவரம் ஆயிடுது. எதை தவறி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த ப்ராப்ளம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சின்ன லெவலில் முடியணுமோ அது நல்லது. அந்த ப்ராப்ளத்தினால ஒரு 1-2 பேர் பாதிக்கப்பட்டா ஓகே, 1-2 பேர் வந்து இன்னொரு 20 பேர், அந்த 20 பேர் இன்னொரு 200 பேர், இப்படி பரவினே போனா அவள்தான் முடிஞ்சிச்சு கதை. அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாம் கொடி தூக்க ஆரம்பிச்சிருவாங்க, இப்போ ஈரானில் நடக்கிற மாதிரி. இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி என்ன பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க, லோக்கல் இருக்கிறவனை வெறுத்து வெளியே இருக்கிறவங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. லோக்கலில் இருக்கிறவன் கொஞ்சம் மனசரிச்சு போயிருக்கணும், அவன் கொஞ்சம் புத்தியில் சரி பரவாயில்ல, அவனை வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அவனை வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்து ஒரு லோக்கலில் ஒரு டக்குன்னு ஒரு ஆட்சியை மாற்றி ஏதோ பண்ணலான்னு இல்லாமல் ரோட்டில் போய் இருக்கிறவனை கூப்பிட்டு உட்கார வச்சு மொத்தமாக மாட்டிக்க போகிறாங்க. நாட்டமா பண்ணுறதுக்குன்னே இருக்கிறானுங்களே, மற்ற வந்து என்ன உங்க பாருங்கப்பா, இப்போ ஸ்கேலபிலிட்டினா எவ்வளவு தூரம் இஏஜிஆர்பி ஒத்துழைக்க முடியுங்கிறது தான் ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே. எவ்வளவு தூரம் இஏஜிஆர்பி சப்போர்ட் பண்ணுது, எவ்வளவு பெரிய நெட்வொர்க், சின்னது, மீடியமா, பெருசா, அது எதற்கு யார் கையில் இருக்குன்னா உங்க கையில தான் இருக்கு, இஏஜிஆர்பி கையில கூட கிடையாது. ஏன்னா சம்மரைஸ் பண்ணீங்கன்னா ரவுட்டிங் டேபிள் சின்னதாகும், அப்டேட்ஸ் சின்னதாகும், பேண்ட்வித் கன்சப்ஷன் சின்னதாகும், சிபியூ கன்சப்ஷன் சின்னதாகும். அப்போ என்ன கூடும், ஸ்கேலபிலிட்டி கூடும். நீங்க சம்மரைஸ் பண்ண விட்டீங்கன்னா என்ன ஆகும், சின்ன நெட்வொர்க்கு இஏஜிஆர்பி அழுவும், அப்படிதானே? ஸோ
இங்க என்ன பார்க்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பெரிய லெவல்ல ஏஜிஆர்பி சப்போர்ட் பண்றதுக்கு உதவுங்கிற விஷயத்த பார்க்கணும். ஃபேக்டர் தட் இன்ஃப்ளூயன்ஸ் ஏஜிஆர்பி ஸ்கேலபிலிட்டி. அதில் முதல் பாயிண்ட், ஓகே, ஒரு நெய்பருக்கும் இன்னொரு நெய்பருக்கும் நடுவில் ரவுட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது ப்ராப்பர் சம்மரைசேஷன் இல்லாம பண்ணீங்கன்னா ஸ்கேலபிலிட்டியில பிரச்சனை வரும். ஓகே, கரெக்ட் தானே? ஆமா சார். அப்போ சம்மரைசேஷன் உங்களுக்கு பண்ண தெரியுமா? பண்ண தெரியும் சார். எத்தனை வகையான சம்மரைசேஷன் இருக்கு? எத்தனை வகையான சம்மரைசேஷன் தெரியும் உங்களுக்கு? எத்தனை இருக்குது? சம்மரைசேஷன்ன்றது நம்ம இந்த நெட்வொர்க் கிளாஸ் ஃபுல்லா கொடுக்கிறது. அது ஆட்டோ சம்மரைசேஷன், கரெக்டா சொன்னீங்க. இன்னொன்னு மேனுவல் சம்மரைசேஷன். மேனுவல் சம்மரைசேஷன் இன்டர்ஃபேஸ் கீழே போய் கொடுக்குறது மேனுவல் சம்மரைசேஷன். ஆமா சார், ஆமா சார். ஏஜிஆர்பி கீழே போயிட்டு ஆட்டோ சம்மரின்னு போடுறது வந்து ஆட்டோ சம்மரைசேஷன். ஆட்டோ சம்மரைசேஷன் அதை கிளாஸ் ஃபுல்க்கு ரவுண்ட் பண்ணிடும். மேனுவல் சம்மரைசேஷன் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கனாலே ரவுண்ட் பண்ணலாம் இன்டர்ஃபேஸ் லெவலில், இல்லையா? ஆமா சார். சரி, இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டோபாலஜியில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. அப்போ எத்தனை ரவுட்டர்ஸ் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு, சம்மந்தப்பட்டிருக்கு, அந்த மாற்றத்துக்கு காரணம் எத்தனை ரவுட்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ரவுட்டர்னா பரவாயில்ல, இல்லை டோபாலஜி சேஞ்ச் நடந்ததுக்கும் நடந்த உடனே அதில் சம்மந்தப்பட்ட ரவுட்டர் ஒரே ரவுட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல. நிறைய இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பெரும்பாலான நெட்வொர்க் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கம்பெனியில் எழுப்புவாங்க. அப்போ நீங்கள் ஏஜிஆர்பி அட்டானமஸ் சிஸ்டம் என்டர்பிரைசஸ்ல டிசைன் பண்ணும் பொழுது ஒரு சின்ன மாற்றம் எல்லாரையும் பாதிக்காத மாதிரி டிசைன் பண்ணணும். அதுதான் இங்க சொல்ல வராங்க. நீங்க டிசைன் பண்றத வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் ரவுட்டர் தட் மஸ்ட் பி இன்வால்வ்ட் when a topology change occurs should be less. ஓகே. நெக்ஸ்ட், டெப்த் ஆஃப் டோபாலஜி. இதுவும் கிட்டத்தட்ட அதே இன்ஃபர்மேஷன் தான். ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா அந்த சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் எத்தனை ரவுட்டருக்கு போகும்? நிறைய ரவுட்டருக்கு போனா இப்ப நிறைய ரவுட்டர் டிஸ்டர்ப் பண்றீங்க. நிறைய ரவுட்டர் இப்போ ரீப்ராசஸ் பண்ணும். ரவுட்டிங் டேபிள் மாறும். ரவுட்டிங் டேபிள் மாறிச்சுன்னா கேட்வேஸ் மாறும், பேக்கெட்ஸ் கொஞ்சம் லாஸ் ஆகும். அப்போ டெப்த் ஆஃப் டோபாலஜி என்ன பண்ணணும்? குறைக்கிறதுக்கு பார்க்கணும். ஒரு மாற்றம் வந்தா, இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தன் லீவ் போட்டான்னு வச்சுங்களேன், இல்லை ஒருத்தன் வேலையை விட்டா போயிட்டான்னு வச்சுங்களேன், அது எல்லாரையும் பாதிக்கும். எல்லாருமே வந்து போப்பா அவனே போயிட்டான் அப்படின்னு வெளியே போனாங்கன்னா கம்பெனி எழுந்து மூடிட வேண்டியதுதான். அப்படி ஆகாம பார்த்து பண்ணுங்க. ஒருத்தனுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு, டேய் நீ என்கிட்ட பேசணுவான், டிஏல நீ அவங்ககிட்ட பேசணுவான். அவனுங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு அவனுங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமே பார்த்து பண்ணுங்க. ஏன் பார்த்துக்கிறானுங்க? அப்பதான் அவன் போனா கூட நீங்களாம் போக மாட்டீங்க. அதுக்குதான் சம்பளம் வாங்குறானுங்க அவங்க. டெக்னாலஜியே தெரியாம ஒருத்தனை மேனேஜரா போடுவான். ஏன் மேனேஜரா போடுவான்? அவனுக்கு தான் அந்த நரி தந்திரம்லாம் தெரியும். எப்படி வந்து அந்த டீமை வந்து அப்படியே ஏமாத்தி இவனா ஏமாத்தி அவனை ஏமாத்தி இவனு அப்படி வச்சு வேலை வாங்குறது, அப்படிதான் பண்றாங்களா உங்க நாட்டுல? எல்லா இடத்துலயும் அதான் பண்றாங்க. இவங்களாம் எதுக்காக உலகத்துல பிறந்தோன்னே தெரியாம பிறந்திருக்கிறாங்க. உலகத்துல பிறந்தது வந்து வெறும் சோறு சம்பாதிக்க, காசு சம்பாதிச்சு சோறு சாப்பிட்றதுக்கு இல்லை.
கடவுள் எல்லாரையும் ஒரு லட்சியத்தோட படிச்சிருக்கிறார், ஒரு காரணத்தோட படிச்சுக்கிறார். அதை தெரிஞ்சு அதை நோக்கி போய் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சம்பாரிச்சிக்கின்னு எல்லாரையும் சந்தோஷமா வாழ வைக்கலான்ற புத்தி இல்லை. எல்லாம் சோறு சோறு சோறுனே அலைகிறானுங்க. ரொம்ப தப்பு. ஆமா சார். இந்த குருவி பார்த்துக்கிறீங்களா? காக்கா, குருவி, ஆமா சார். இதெல்லாம் என்னைக்காவது நாளைக்கு சோறு எப்படின்னு கவலைப்பட்டிருக்குதா? ம். அதுக்கு கிச்சனும் கிடையாது, பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரமும் கிடையாது. ம். எவ்வளோ ஜாலியாக இருக்குது. ம். அதெல்லாம் கூட கடவுள் சாப்பாடு கொடுத்து நல்லா பார்த்துக்கிறாரு. ம். இவ்வளோ பெரிய மனுஷனை பார்த்துக்க மாட்டாரா? ம். இல்லைங்க, பார்த்துக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கம்யூனிட்டி வந்து நம்மளை வந்து பிரெயினை வந்து கெடுத்து வச்சிருக்கு. பிறந்த உடனே ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறமா காலேஜ் போகணும், அப்புறமா வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், அப்புறமா செத்து போயிடணும், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி காமிச்சு விட்டுச்சு. அப்படி காமிச்சதுனால அவனுக்கு யோசிக்கவே தெரியல. கடவுள் வந்து என்னை பார்த்துப்பார், சாப்பாடு கொடுப்பார், என்னை நல்லா பார்த்துப்பார், எனக்கு ஒரு நல்ல ஒரு லட்சியமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார், நிறைய பேருக்கு நான் வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு ஆளை இந்த உலகத்தில் வைப்பார், என்னை உயர்த்தி வைப்பார், அப்படி யோசிக்கிறது கூட நேரம் இல்லாம பண்ணிட்டாங்க. ஆமா சார். என்ன பண்றது? சரி, அடுத்தது நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட் பாத். நிறைய ஆல்டர்னேட் பாத் இருந்துச்சுன்னா தப்பிச்சோம். ஒரு பாத்து போயிடுச்சுன்னா ஆல்டர்னேட் பாத் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும்? தேடிட்டு இருக்கணும் ஏதாவது ஆல்டர்னேட் பாத் இருக்குதா. ம். அதெல்லாம் என்ன பண்ணும்? ஸ்கேலபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். ஆமா தானே? ம். ஆமா சார். 4 அருமையான பாயிண்ட். EIGRP நல்ல பெரிய அளவில் வேலை செய்யறதுக்கு இந்த 4 விஷயத்தை நம்ம வந்து மனசில் வச்சு டிசைன் பண்ணோம்னா நெட்வொர்க்கை, EIGRP அட்டானமஸ் சிஸ்டம் ம். நல்லா எஃபிஷியண்டாக இருக்கும். என்னது? சம்மரைசேஷன் பண்ணணும். சம்மரைசேஷன் ஒரு ரவுட்டர் வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது? ஏதோ ஒரு ரவுட்டரில் வர்ற மாற்றங்கள் எல்லா ரவுட்டரையும் பாதிக்கிற மாதிரி டிசைன் பண்ணக்கூடாது. ம். அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் அனுப்புனா அந்த அப்டேட் வந்து எல்லாருக்கும் போயிட்டு எல்லா ரவுட்டிங் டேபிளையும் திருப்பி மாற்றி அமைக்கிறது, ப்ராசஸ் கன்சியூம் பண்ணுறதா இருக்கக்கூடாது. ம். ஒரு பாதை போச்சுன்னா உடனே இன்னொரு பாதை இருக்கணும். ம். இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்கள்லாம் வரப்போகுது. இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து ஒரு என்டர்பிரைசஸ் நெட்வொர்க்கில் என்ன நம்ம மனதில் கொள்ள வேண்டும். என்டர்பிரைஸ்னா கம்பெனி. ஒரு கம்பெனியில் EIGRP எனேபிள் பண்ணுறீங்கன்னா ம். என்னென்னலாம் மனதில் கொள்ள வேண்டும் என்ற பட்டியலில் 4ஐ நாம் பார்த்திருக்கிறோம். ம். இந்த 4இல் ஒன்றான the depth of the topology, number of routers must be involved, அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கு இல்லையா, ஆமா சார். அது சம்பந்தமா ஒரு டாபிக் வந்து ஸ்டப்னு சொல்லி அடுத்தது வரப்போகுது. ஓகே ஓகே. EIGRP ஸ்டப், அதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.